அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். காலையில் ஒரு நாள் இப்படி நடைப்பயிற்சி போய்கிட்டே இருந்தேன். அப்போ எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் இங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னார். ஆமாங்க, இந்த பகுதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி சார், இப்போ தான் டிவியில் பார்த்தேன், ஆஹா அருமையாக இருந்தது, வாங்க சார் நம்ம வீடு பக்கத்தில் தான், வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னார். சரி, ரொம்ப பிரியமாக கூப்பிடுறாரே அப்படின்னு நானும் உள்ளே போனேன். போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ காலையில் விளையாடிட்டோ என்னவோ தெரியல, ஏதோ மேட்ச்சோ எங்கேயோ ஒரு போயிட்டு பையன் உள்ளே நுழையிறான், அவருடைய பையன். நான் உடனே இவன் தான் உங்கள் பையனா, யார், என்ன படிக்கிறான், என்ன அப்படின்னு விசாரித்தேன். அவர் உடனே, இவனா, எங்கே படிக்கிறான், இவன் படிக்கிறவனா, இவன் கழுதை, எருமை, பன்னி அப்படின்னு திட்டுறார். அப்போ உள்ளேருந்து அந்த அம்மா குரல் கொடுத்தாங்க, ஏங்க அவர் உங்களை பற்றி கேட்கலங்க, நம்ம பையனை பற்றி கேட்குறாரு அப்படின்னாங்க. இப்போ இது தேவையா, இது பையனை காலையில் எருமை பண்ணின்னு விட்டு அவர் உங்களை பற்றி கேட்குறாருல அப்படின்னா. தேவையில்லாமல் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை அப்படியே புரட்டி போட்டு விடும். பல சமயங்கள் அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இப்போல்லாம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா சில பெண்கள், அதில் வருகிற பெண்கள் சில வசவு சொற்கள், மோசமான சொற்கள், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பெண்கள் பேசுவது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. ஆண்கள் பேசுறதுன்றது சரி என்று சொல்லவில்லை, ஆனால் இதை யாருமே சொல்லக்கூடாது. பெண்களிடத்திலே ஒரு மென்மை, ஒரு பேச்சில் ஒரு நாகரீக தன்மை, இதை கேட்டுத்தான் நாம் பழகி இருக்கிறோம். அவங்களே இப்போ ஏதோ அந்த வியூயர்ஷிப்புன்னு சொல்கிறாங்களே, அதை அதிகப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகிறப்போ, இது 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பாட்டன் திருவள்ளுவன் இதை எதிர்பார்த்திருக்கிறான், அல்லது அப்போவே இருந்த சமூகத்தை அவன் உற்று பார்த்திருக்கிறான். அதனால தான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறான். நல்ல பழங்கள் இருக்கிறப்போ, இது மாம்பழ சீசன், நல்ல மாம்பழங்கள் இருக்கிறப்போ யாராவது புளிப்பாக இருக்கிற புளிச்சு கொட்டுற மாங்காயை செலக்ட் பண்ணிட்டு போவாங்களாப்பா? இதை பிடிச்சி வெட்டி தின்னுக்கிட்டு இருப்பாங்களா? நீங்கள் மாம்பழம் சுவைத்து ரசித்து சாப்பிடுவது மாதிரி மாங்காயை சாப்பிட முடியுமா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அது மாதிரி தான்ப்பா இனிமையான சொற்கள், கேட்பதற்கு மகிழ்ச்சி தருகிற சொற்கள் இருக்கிறப்போ ஏன் இதையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு திருவள்ளுவரிலிருந்து எல்லா காலத்திலையும் பெரியவங்க கேட்குறாங்க. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் அப்படிங்கிறான் பாரதி. ஏன்னா ஒரு நாள் பொழுதில் நாம் அதிகமாக செய்கிற விஷயம் எது அப்படின்னா பேச்சு தான். பார்க்கறது கூட இல்லை, படிக்கிறது கூட இல்லை, சிந்திப்பது கூட இல்லை. ஆனால் பேச்சுன்றது எல்லா வயதினரும் எல்லா வகைப்பட்டவர்களும் அதிகமாக செய்கிறார்கள். மௌன விரதம் இருக்கிறவங்க கூட சில சமயம் ரொம்ப நேரமாக நம்ம மௌன விரதம் இருந்துகிட்ருக்கோம்ல அப்படின்னு சொன்னதாக ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அது மாதிரி பேச்சு அதிகமாக இருக்கிற பொழுது வருகிற சொற்களும் தரமும் அதிகமாக இருக்க வேண்டும். புத்தர்கிட்டக்க போய் அவருடைய சீடர் ஆனந்தன்னு ஒருத்தன், அவர் கேட்குறாரு, பேச்சு எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு புத்தர் சொன்ன அந்த வாசகம் தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாச்சு. என்ன? பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறார் அவர். எப்படி? பேச்சு பேச்சாக இருக்கணும் அப்படின்னு. கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது அப்படின்ற அந்த வாசகம் புத்தர் பெருமான் அதை குறிப்பிடுகிறார். அது என்ன பேச்சு பேச்சாக இருக்கணும்? அவர் சொல்கிறார் பாருங்க. ஒன்று, அது இனிமையாக இருக்கணும், சரிங்க. ரெண்டாவது, அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னார். அது என்ன இனிமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்? சில விஷயங்கள் இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் அது உண்மையாக இருக்காது. சார் உங்களை மாதிரி உண்டா சார்? உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சார், எவ்வளவு தங்கமான குணம் சார் உங்களுக்கு, அடுத்தவங்க கஷ்டம்னு வந்தால் உங்கள்கிட்டலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றீங்களே சார், சார் நீங்கள் தான் சார் 21ஆம் நூற்றாண்டின் நவீன கர்ணன், இப்படிலாம் பேசுவாங்க. உங்களால் தான் சார் நான் இன்றைக்கி உசுரோடு இருக்கிறதே அப்படின்னு முகஸ்துதியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் எப்போ அவன் கவுக்க போகிறான்னு அவனுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். அப்போ இனிமையாக இருந்தால் மட்டும் போதாது, உண்மையாக இருக்கணும். இப்போ ஆனந்தன் கேட்கிறார், இந்த 2 இருந்தால் போதுமான்னு. அடுத்தாப்புல புத்தர் சொன்னது தான் பிரமாதமான வாசகம். மறந்துடாத ஆனந்தா, இனிமையாகவும் உண்மையாகவும் இருப்பது மட்டுமல்ல,
அது பிறருக்கு பயன் தருவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்பா, எப்பேற்பட்ட வார்த்தை! இனிமையானது தான், உண்மையானது தான். ஆனால் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா, சில கிராமப்புறங்களில் தாய்மார்கள்லாம் பேசிக்குவாங்க தெரியுமா? கேட்டியா நீயே, நம்ம கமலா புள்ள இல்லை, அது ஒரு வாரமாக காணுமா, எதிர் வீட்டில் இருக்குதே காயத்ரி, அதையும் ஒரு வாரமாக காணமா. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஊர் வம்பு இல்லை, இது இனிமையாக தான் இருக்குது. உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? காலங்காத்தால் 7 மணிக்கு கமலா புள்ள காயத்ரி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல போய் காரியத்தை குழாயில் தண்ணி பிடிச்சிட்டாவது வரலாமில்ல, இல்லை சமையல் வேலையை பார்க்கலாமில்ல, ஒன்றும் இல்லைன்னா சும்மாவாது வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்கலாமில்ல. அதைத்தான் கௌதம புத்தர் சொல்லுகின்றார், பிறருக்கு பயன் தருவதாகவும் இருக்க வேண்டும்னு. காந்தியடிகள் கிட்டக்க காளீஸ்வரர்னு ஒரு தேச போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட வீரர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு அருவி ஒன்று தூரத்தில் கொட்டி கொண்டு இருக்கிறது. இவர் கேட்குறாரு காந்தியடிகள்கிட்ட, அந்த அருவி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளவு உயரத்திலிருந்து வருகிறது, மகாத்மா இது மாதிரி ஒரு அருவி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, எவ்வளவு உயரத்திலிருந்து வருது பாருங்க அப்படின்னார். காந்தியடிகள் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இதை விட உயர்ந்த இடத்திலிருந்து வருகிற ஒரு அருவி நான் பார்த்துருக்கிறேன். அப்படியா, எங்கே இருக்குது அது? மழை தான். அது எவ்வளோ உயர்ந்த இடத்திலிருந்து வருது? மழையை விட உயர்ந்த இடத்திலிருந்து வருகிற ஒன்று உண்டா? அதை விட எனக்கு அருவியை விட மழை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறார் காந்தியடிகள். எதனால் மகாத்மா அப்படி சொல்கிறீங்க? அருவி அங்கே மட்டும்தான் தண்ணீர் கொட்டுகிறது, அங்கே மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். ஆனால் மழை உலகம் முழுவதிலும் செழிக்க வைக்கிறது. அதை விட முக்கியம், அது நிலத்தடி நீராக மாறுகிறது, தாகம் தீர்க்கிறது, பயிர்கள் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அருவி குறிப்பிட்ட இடத்தில் தருகிற பயனை உலகம் முழுவதும் தருவதால் அதிக பயன் மழையினால்தான் கிடைக்கிறது அப்படின்னார். எவ்வளோ பெரிய விஷயம்! சரி, இன்றைக்கி கடல் நீரை குடிநீராக மாற்றுறதுக்கு பெரிய தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டியது. ஆனால் இதே மழை என்ன செய்கிறது? செலவே இல்லாமல் கடலினுடைய உப்பு நீரை சுலபமாக நாம் பருகுவதற்கு உரிய வகையில் குடிநீராகவும் மாற்றி தருகிறது. அப்போ பயன்பாடு தான் ஒரு தரத்தை முடிவு செய்வதற்கு அடிப்படை அளவுகோல். பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நல்லா இருந்தால் மட்டும் போதாதுங்க, உண்மையாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. உங்களுக்கும் எனக்கும் அதனால் பிரயோஜனம் இருந்தால் அதிலே ஈடுபடலாம். இல்லை என்றால் சும்மா இருப்பதே சுகம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.